வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 26th மே போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு. அதாவது எஸ்டர்டே தான் மார்க்கெட் வந்து நியர்லி 300 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது 24,000 மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு, மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்தோம். ஆனால் அமிதாப் மாமாவுக்கு கோவம் தணிஞ்சிடுச்சு, மறுபடியும் இறங்கிடுச்சு. ஓகேங்களா, மார்க்கெட்டில் ஒன்றும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. அதாவது இந்த டீல் வந்து இன்னும் சைன் ஆகாத இருக்குது. டீல் மீன்ஸ் வந்து பீஸ் ஸ்டாக் வந்து இன்னும் வந்து சைன் ஆகாமல் இருக்குது. அதை பற்றி முக்கியமான நியூஸ். நாளைக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி, நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து ஹாலிடே அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8:10 ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து தண்டர் ஸ்ட்ரோம்ங்கிறனால என்னுடைய நெட்ஒர்க் வந்து அப்பப்போ ட்ரபிள் பண்ணுது. இந்த 2 நாளாகவே ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே போட்டிருக்கிறேன், ஃபைபர் கனெக்ஷனு ரெண்டுமே வந்து சம் ட்ரபிள் பண்ணிட்டு இருந்துச்சுங்களேன். ஓகே, இப்போ வார் பற்றி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த டீல், அந்த பீஸ் ஸ்டாக் வந்து இன்னமும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் வந்து அந்த பீஸ் ஸ்டாக்ல வந்து சைன் பண்ண கிடையாது. இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானுக்கிட்ட இருக்கிற என்ரிச்டு யுரேனியம் வந்து ஒன்று நீங்கள் அமெரிக்கா கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வச்சு நம்ம வந்து அந்த டெஸ்ட்ராய் பண்ணணும். இது பண்ணாதான் வந்து பீஸ் டீலில் வந்து சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம் போயிட்டு இருக்குது. நான் 2 days பேக், அதாவது வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த பீஸ் டீல் வந்து சைன் பண்ண மாட்டாங்க. மண்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஹாலிடே, டியூஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து அகைன் வந்து ரெஸ்யூம் ஆகுது. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு பொசிஷனுமே எடுக்காமல் இந்த பீஸ் டீலில் வந்து சைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவரையும் சைன் பண்ண கிடையாது. இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு டவுனில் போயிட்டு இருக்குது. அதாவது நியர்லி 500 பாயிண்ட்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டு டவுனில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த பீஸ் டீலில் வந்து சைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கூட வரலாம், யாருக்கு தெரியும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா டவுனில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நியூஸ் வரலாம், பார்க்கலாம். ஏன்னா அந்த அட்ராசிட்டி தானே நம்ம வந்து இந்த ஒரு வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு நியர்லி 450 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சரு நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.25% டவுனில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,950 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு அகைன் 24,080 போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆனது வந்து 23,930 அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஒரு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் அவர் மார்க்கெட்டு பாட்டம்லேருந்து க்ரீனுக்கே வந்துச்சு, நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ், அதாவது 23,089 இன்னைக்கு வந்துருக்கிற ஹை. இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்தது 23,085. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 479 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.63%, 76,000 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 118 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.49%, 23,913 வந்து செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% நியர்லி வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி அண்ட் மெட்டல் மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, மெயினாக வந்து பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் 0.5% to 1% வரைக்கும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. ருப்பி நேற்று வந்து ஒரு 40 பைசா அப்ரிஷியேட் ஆயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த 40 பைசா வந்து டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. 95.68 வந்து செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 95.23 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. கோல்டு பொறுத்தவரையும் 4,500 to 4,550 per ounce சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் க்ரூடு வந்து பிலோ $100 வந்துருச்சு பெர் பேரலு. இப்போ கூட 4% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.13 இருக்குது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.49 இருக்குது. ஓகேங்களா, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. வெனஸ்டே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் கம்மின்ஸ் இந்தியா, பேட்டா இந்தியா இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க. வேற எதுவும் ஈவெண்ட் இல்லை. ஓகே, எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சான்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. எஃப்ஐஸ் 821 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்
3,856 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து நியர்லி 4,600 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஜூன் சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே. எப்பவுமே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு ஜூன் சீரீஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. என்னங்க ஹையில் தானே க்ளோஸ் ஆகும் சொன்னீங்க, இப்போ வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிட்டுன்னு இது ப்ளேம் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ் வெரி ஃபர்ஸ்ட் டே ஹையில் வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து லாஸ்ட்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாமே வந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன எப்படி க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஒரு இண்டிகேட்டர் நான் வந்து சொல்லுவேன், எப்போவுமே ஜூன் மந்த் வர லோவுக்கும் ஜூலை மந்த் வர ஹைக்கும் ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு நான் வந்து இந்த லாஸ்ட்டு 7 to 8 இயர்ஸாகவே ஒவ்வொரு ஜூன் மந்த் பிகினிங்லேயும் நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போவும் வந்து அதை தான் சொல்ல போகிறேன். பட் அது டேட்டா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வரப்போகிற நாளில் காட்டுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஜூன் சீரீஸ் தான், நான் வந்து ஸ்பாட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஜூன் ஃபஸ்ட்லேருந்து ஜூன் லாஸ்ட் வரையும் என்ன நிஃப்டி லோ வருதோ அதுலேருந்து ஜூலை வர்ற ஹையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கேப் இருக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஜூன் மந்த்து ஒரு பவுன்ஸ் ஆகிற மந்த்தா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு $1 million கொஷினாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு மெனி இயர்ஸ் வந்து ஜூன் மந்த் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. பட் இப்போ நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி, யூஸ்வலாகவே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட் வேறு சென்செக்ஸில், அப்படிங்கும்போது கொஞ்சம் வொலாட்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும். இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000 வந்து 24,100 வரையுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலில் வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்க வேண்டிய லெவல். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800 கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 76,000 தான் ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், 76,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்லைட்லி ஹையில் இருக்குது. பட் 76,000 அப்படிங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். சாரி, நிஃப்டியை பொறுத்தவரையும் இது வந்து நான் எஸ்டர்டே ட்ரா பண்ணியிருந்த லைனு. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,900. இந்த 23,900க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 23,820 வரை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எஸ்டர்டே ஒரு கேப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா 23,820 இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 900க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,820ங்கிறது ஒரு சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா அப்படின்னா 23,750. இப்போ ரெசிஸ்டன்ஸ் 23,970 வந்து 24,000 வரை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 24,080 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸ் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 76,350. 76,350 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 76,500லேருந்து 600 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75,900. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 75,600, தென் 75,400. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.